இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தில் அமெரிக்கா எந்த மத்தியஸ்தமும் செய்யவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் திட்டவட்டம். ஏப்ரல் 22 முதல் ஜூன் 17 வரை பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெறவில்லை என்றும் பேச்சு. வெளியுறவு அமைச்சரை நம்பாமல் வெளிநாட்டு நபர்களை எதிர்க்கட்சியினர் நம்புவார்கள் என மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். அடுத்த 20 ஆண்டுகளுக்கும் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கும் என்றும் காட்டம். சத்தீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் 2 கைது செய்யப்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. இந்தியாவின் சிறுபான்மையின மக்கள் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அன்புமணி நடைப்பயணத்திற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். உள்துறை செயலாளரிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார் மனு. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான விசாரணையில் திடீர் திருப்பம். நிகிதாவின் கார் சாவியை அஜித்குமார் தான் முதலில் வாங்கியதாக முன்பு கூறிய செக்யூரிட்டி தற்போது தான் முதலில் வாங்கியதாக சிபிஐ விசாரணையில் தகவல். திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கைதான அசாமைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மாவை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் போலீசார் மனு. அரியலூர் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. அரியலூர் மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 1,10,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 1,25,000 கன அடி நீர் வருவதால் பாய்ந்தோடும் வெள்ளம். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தொடர் செல்போன் திருட்டு சம்பவத்தில் வடமாநில நபர்கள் 5 பேர் உட்பட 6 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்து போலீசார் விசாரணை. காசாவில் 2வது நாளாக அமீரகம் மற்றும் ஜார்டன் நாட்டின் சார்பில் உதவி பொருட்கள் விநியோகம். விமானம் மூலம் வான்வழியாக வீசப்பட்ட உதவி பொருட்கள். கொட்டி தீர்த்த கனமழையால் தெற்கு தைவானை சூழ்ந்த வெள்ளம். குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் பரவி வரும் காட்டுத்தீ. காட்டுத்தீயால் வானை சூழ்ந்த புகை மண்டலம். மகளிர் செஸ் உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் 19 வயதே ஆன இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக். இறுதிப் போட்டியில் சக இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பியை வீழ்த்தி அபாரம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியீடு.
படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.